ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபீலு, சார் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஓரளவு நான் நல்லா தான் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் போன மாதம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதம் அந்த லெவல் படிக்கல, நார்மலாக தான் படிக்கிறேன். போன வாரம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், இந்த வாரம் வந்து அந்த லெவல் படிக்கல, கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு. எனக்கே ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் படிக்கிற ஸ்டாப் கூடி பண்ணிடலாம் கூடி தோணுது சில டைமு. இல்லை நம்ம கிளியர் பண்ண மாட்டோம், டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இந்த ஜோன்லலாம் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னோடய அனாலிசிஸ், எதனால் இந்த ஃபீல் வருது, இது சரியாக தப்பா, இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஓவராலாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, கனெக்ட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஏன்னா எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு, ஒரு வருஷம் எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு வருஷம் 365 நாள் இருக்குது, 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமும் ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில சீசன் மாறும். மழைக்காலம் வரும், வெயில் காலம் வரும், அதுக்கப்புறமா வந்து வசந்த காலம் வரும். ஸோ இந்த மாதிரி சீசன் மாறும்ல. ஒரு சீசனில் மழை பெய்யும், ஒரு சீசனில் காற்றடிக்கும். அதே மாதிரி தான் ப்ரிப்பரேஷனும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரே மாதிரி இருக்காதனால நம்ம வந்து படிக்காமல் இருக்கலாமான்னா அது கிடையாது. சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணி மாற்றிக்கணும். அதை உங்களுக்கு புரிதல் ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கோங்க. மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாற்றம் வர்றது தப்பு கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணது தான் மிஸ்டேக். நிறைய பேர் வந்து அந்த சேஞ்ச் வந்தாலே வந்து ப்ரிப்பரேஷன் டல் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்தில் 7 நாள்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட மண்டேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எனர்ஜி சண்டே வரைக்கும் இருக்குமானா 90% யாருக்குமே அந்த மாதிரி இருக்காது. ஒரு 10% இருப்பாங்க, அவங்க விதிவிலக்கு, அவங்களெல்லாம் லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம். ஸோ அவங்களாம் வேற்றுக்கிற வாசிகள், அவங்கள விட்டுறலாம். அவங்க எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவரேஜாக எல்லோரும் படிக்கிறது ஒரு 90% பார்த்திங்கன்னா, மண்டே வந்து இந்த லெவல் படிக்கிறாங்கன்னா டியூஸ்டே கொஞ்சம் கம்மியாகும், வெனஸ்டே கொஞ்சம் கம்மியாகும், தேர்ஸ்டே கம்மியாகும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் வரும்போது அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கும். இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து இயல்பு தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறதெல்லாம் இயர்லியராக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து மிச்சம் இருக்க பேலன்ஸை வந்து சாட்டர்டே சண்டேக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை சாட்டர்டே சண்டேவே ரிவிஷன் பர்பஸ்க்காக விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி டல்லு, அளவுக்கு வந்து புதுசாலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த டைமில் ஆல்ரெடி படித்ததையே திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். இதை நம்ம சொன்னோன்னீங்களேன், இந்த டைம் ரிவிஷன் பண்ணுங்கன்னா, சார் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் படித்தா A to Z ஃபுல்லாக புதுசாக தான் படிப்பேன், எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் நான் ரிவிஷன் பண்ணுவேன், இப்போ ரிவிஷன் பண்ணாலும் எனக்கு மறந்துடும், அதனால் நான் கஷ்டப்பட்டு ரிவிஷன்லாம் பண்ண மாட்டேன், ரிவிஷன் பண்ணுற போர் அடிக்கும், எனக்கு போர் அடிக்கிறதெல்லாம் பிடிக்காது, எனக்கு எப்போ தான் ஜாலியாக படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க. 7 நாளுமே பிளான் இருக்கும், ஒரு நாளும் கேப் இருக்காது, ஒரு நாளாக 2 நாளாக ரிவிஷனுக்கும் டைம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பு தான் செய்யும். உங்களோட வேவ் லென்த்தே வந்து செட் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் சாட்டர்டே சண்டே டல் அடிக்கிற டைமில் ரிவிஷனுக்கு ஒதுக்கிடுங்க. ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும்னு கிடையாது, ஆல்ரெடி படித்தது தான், உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கும். இப்போது 9th ஸ்டாண்டர்டு இயல் வந்து 1 to 3 வந்து மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறீங்கன்னா சாட்டர்டே சண்டே அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரிவிஷன் பண்ணுறது கொலை குத்தம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்கணும், சில பேர்ட்ட தான் சொல்லுவேன், இந்த இதை படிக்கிறீங்களா ரிவிஷன் பண்ணுங்கள். சார் ரிவிஷன்லாம் பண்ண சொல்லாதீங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, புதுசாக படிக்க சொல்லுங்கள், புதுசாக தாங்க, நான் அதை படிக்கலை இதை படிக்கலை, நான் வந்துட்டு சயின்ஸில் வந்து ஒரு டாபிக் இருக்குது, அதை நான் இனி படிக்காமல் இருக்கேன், நான் 3 வருஷம் படிக்கிறேன், இன்னி அந்த டாபிக் படிக்கலன்னு எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஸோ ரிவிஷனுக்கே வரமாட்டாங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணலைன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இந்த டல் பீரியட்லாம் வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சிலருக்கு உல்ட்டாவாக இருக்கும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வந்து சிலருக்கு வந்து பெருசாக இதாக இருக்காது, வீக்கெண்டு வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரிவிஷனை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை சேனலைஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் ப்ரிப்பரேஷனில் எஃபெக்டிவ்னஸாக இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கான பிளானும் அதே மாதிரி தான். சிலருக்கு வந்து காலையில் நல்லா படிக்கிறீங்கன்னா காலையில் நல்லா ஹெவியாக இருக்கிறத வந்து இது பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா மைல்டாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதெல்லாம் லேட்டான்னு வச்சுக்கோங்க. சிலருக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ காலையில் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம்,
ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் படிக்கணும்னு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. அது ப்ரிப்ரேஷனை டல் பண்ணும். கடைசி எது பண்ணணுமே தெரியாது. இதுதான் உங்கள் பிரெயின்னு வச்சுக்கோங்களேன். பிரெயினில் ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது கரெக்டாக அதை பிளான் பண்ணி இது தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், டைரக்ஷன் கொடுக்கணும். உங்களோட பிளான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டா? தமிழ் படிக்கணும், தமிழில் இலக்கணத்தை படிக்கணும், அதுலேயும் சப் டாபிக் மாதிரி சப்ஹெட்டிங் மாதிரி அதுக்குள்ளே ஒரு சப்டிவிஷன் வச்சுருப்பீங்க. அடுத்து இலக்கணம் படிக்கணும், திருக்குறள் டெய்லி ஒரு 5 திருக்குறள் படிக்க வேண்டும் இப்படின்னு வச்சுருப்பீங்க. அடுத்து மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும், புக் சம் பார்க்கணும், அடுத்து எடுத்துக்காட்டு சம் பார்க்கணும். அடுத்து சயின்ஸில் வந்துட்டு என்ன, பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கணும், புக் பேக் பார்க்கணும், அதுக்கப்புறமா சயின்ஸில் இருக்கிற மெயின் கான்செப்ட் பார்க்கணும். அடுத்து ஜிஎஸ்லையும் இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் வச்சுருப்பீங்க. வேறு என்ன இருக்குது? ஜிஎஸ்ஸு, ஆப்டிடியூடு, தமிழ், அவ்வளோதான் மேஜராக. வேறு எதாவது இருந்தால் அதையும் வச்சுருப்பீங்க. ஸோ இவ்வளோ சப்டிவிஷன் வச்சுருக்கும்போது அதுவே கன்ஃபியூஸ் ஆகும். முடிஞ்ச லெவலில் பிளானை வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களோட பிளான் எப்படி இருக்கணும்னா, தமிழ் படிக்கணும், மேக்ஸில் இந்த டாபிக் பார்க்கணும், அடுத்து வந்து சயின்ஸில் இதை பார்க்கணும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ் பார்க்கணும், தமிழை முடித்தா தான் அடுத்து நான் மேக்ஸ் பார்ப்பேன், அதை முடித்தா தான் சயின்ஸ் பார்ப்பேன். இல்லை மேக்ஸ் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன், இதை முடிச்சுட்டு தான் தமிழ் பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஆர்டர் வச்சுக்கோங்க. ஒரு நேரத்தில் உங்களுக்கு அடுத்த டார்கெட் என்னன்னு கேட்டால் நான் மேக்ஸ் பார்க்குறேன் அவ்வளோதான் இருக்கணும். சார் இல்லை சார் நான் மேக்ஸ் பார்க்கணும் சார், மேக்ஸ் பார்க்கணும், தமிழ் பார்க்கணும், சயின்ஸ் பார்க்கணும். எதை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்னா உங்களுக்கே கிளாரிட்டி இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே இன்றைக்கி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதுக்கு அடுத்து எதுங்கிறது யாருக்குமே பெருசாக ஐடியா இருக்காது. ஸோ முடிஞ்ச லெவலில் பிளான் பண்ணும்போது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை முடிப்பேன், இதை முடித்தா அதை முடிப்பேன், அது வரைக்கும் அதை நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் வந்து 10 சம பார்க்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்து முடித்த பிறகு தான் அடுத்து தமிழை பற்றி யோசிக்கணும். புக்கை திறந்து ஃபார்முலா பார்த்து மேக்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது தமிழில் அந்த இலக்கணத்தில் அந்த டாப்பிக்கில் இந்த டவுட் இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ முடிஞ்ச லெவலில் பிளானை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவாக. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது. எப்போ பார்த்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் சூப்பராக படிப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்புறமா சொதப்புறது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணணும், சர்டிஃபிகேட்டுக்கெலாம் பயமாக இருக்குது, அதுக்குன்னு சொல்லி அதுக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்போது இன்னையோடு க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளையிலேருந்து நம்ம சூப்பராக படிக்கலான்னு பிளான் பண்ணுறது, அப்புறமா மார்ச் 1ஆம் படிக்கலான்னு பிளான் பண்ணுறது, மார்ச் முடிஞ்ச பிறகு ஏப்ரல் 1ஆம் படிக்கலான்னு பிளான் பண்ணுறது. இப்படியே ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்களால் இன்றைக்கி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள், மூவ் ஆன் ஆகுங்க. முடிக்காததை லேட்டரான் வந்துட்டு வீக்கெண்டுலையோ இல்லை அடுத்த ரவுண்டில் வரும்போதோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி எல்லா டைமும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், சிலதுக்கு சீக்கிரமாக முடிப்பீங்க. சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா பெண்டிங் ஒர்க்கை முடிங்க, இவ்வளோதான். ஆனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக மலை மாதிரி நினச்சிட்ருக்கீங்கள்ல, அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அது பெரிய மலை மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக தான் தெரியும். இதை தான் பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. டயர்ட்னஸ்னால டல்லு வந்துகிட்டே இருக்கும், இதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா டயர்ட் ஆவீங்க. ஃபோனில் பார்க்குறீங்க, ஒரு அட்டஸ்டேஜ் ஒரு 4 வீடியோ 5 வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டயர்ட் ஆவீங்க. நீங்கள் டயர்ட் ஆகாதது ஒரே ஒரு வீடியோக்கு தான், மோட்டிவேஷ்னல் வீடியோ. அதனால தான் மோட்டிவேஷ்னல் வீடியோக்கான வியூஸ் வந்து அப்படியே ராக்கெட் மாதிரி இருக்கும். ஒரு சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், ஜஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோவுக்கு வந்துட்டு 10K 15K ஏன் 1 லேக்கும் கூட வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கண்டென்ட் வீடியோ போட்டிருப்பாங்க, அதோட இதை வியூஸ் போய் பாருங்கள், 500 600 இவ்வளோ தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இதில் வந்து எனர்ஜியே தேவைப்படும். இந்த வீடியோ பார்க்கணுன்னா எனர்ஜியே தேவையில்லை. இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு எனர்ஜியே தேவையில்லை, ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு விதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும். திருப்பியும் வந்துட்டு ப்ரிப்ரேஷனுக்கு புக்கை போய் பார்ப்பீங்க, படிப்பீங்க, டல்லாகிடுவீங்க, திருப்பியும் எனர்ஜிக்காக போவீங்க. இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, படிக்கிறதே வந்து ஒரு வேலை தான். அது கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும், எனர்ஜி கம்மியாகும் போது உங்களுக்கு டயர்ட்னஸ் க்ரியேட் ஆகும், அது தப்பு இல்லை.
அதுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டான்னா திட்டுவாங்க, அப்புறமா தொடப்பக்கட்டெல்லாம் பறக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து காய்கறிலாம் இருக்கும், கேரட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ பச்சை காய்கறிகள் அதை வந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா சிம்பிளாக வேறு ஏதாவது உங்களுக்கு அக்சசபிள் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபுட்டை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க, அப்படின்னா தான் எனர்ஜி கிடைக்கும். ஃபோன் கன்சம்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் சார் உங்கள் வீடியோஸை நான் இதில் தான் பார்க்குறேன், நீங்கள் ஃபோன் பார்க்க வேணாம்னு சொல்லாதீங்கன்னெலாம் சொல்லாதீங்க. யார் வீடியோவாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ மொத்தமாக ஃபோன்லேயே முடிச்சிடலாம், ப்ரிப்பரேஷன் எல்லாமே மண்டைக்குள்ளேயே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோஸை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காந்து உங்களால் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கான இதுவே இருக்காது, தூக்கமாக வரும். ஏன்னா உங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டே இருந்திருக்காது. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், பட் கொஸ்டினை படிக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல, படிக்க இன்ட்ரெஸ்ட் வேணும்ல, அதுவே க்ரியேட் ஆகாது. நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்கக்கூடிய ட்ராபேக்காக இப்போ அதுதான். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை படிக்க முடியல, டக்குன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க வந்துடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எக்ஸாம் ஹாலில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கொஷின் பேப்பரை படித்து ஆன்சர் என்னென்னு யோசிக்கட்டும். ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஷின் படித்தா தானே இதுக்கு இந்த ஆன்சருங்கிறதே ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அது படிக்கிறதுக்கே உங்களால் முடியல. ரீசன் வந்துட்டு டல்லாக இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு யூடியூப் பார்க்க ஓடி வந்துடுறது. ஸோ முடிஞ்ச லெவலில் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் டல் இருக்க தான் செய்யும், அது வந்து நேச்சர் தான். ஒரு கான்செப்ட் படித்தா டல் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் இதை படித்தா தான் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டையும் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. வீடியோஸும் பாருங்கள் கண்டென்ட்டுக்காக, ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் அது மட்டும் போதாது. நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஆப்டிடியூட் எப்படி மேக்ஸ் சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணியிருக்கணும். வெறும் வீடியோ பார்த்துட்டு அவங்க சால்வ் பண்ணாலும் போதும், அதை நான் பார்த்தாலே எனக்கு ஆன்சர் வந்துடும்னா வராது. நீங்கள் உங்களோட புரிதலில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணுவீங்க, பேசிக் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷனில் மிஸ்டேக் பண்ணுவீங்க, ஃபார்முலாவில் தப்பு பண்ணுவீங்க. அது என்னங்கிறது நீங்கள் ஒன்ஸ் அண்டர்கிரவுண்ட் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா வீடியோவில் பார்க்கும்போது சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுக்கடுத்து உட்காந்து நீங்கள் புக் எடுத்து படிக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அடுத்த டைம் படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். நான் வீடியோ பார்த்தேன், எனக்கு அப்போயே புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அடுத்து மூவ் ஆன் ஆகிக்கிறேன், அடுத்து வேறு வீடியோ பார்க்குறேன்னு இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இப்போ நல்லா தான் தெரியும். ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. திருப்பி நீங்கள் வீடியோவுக்கு தான் வரணும், புக்கை பார்த்து உங்களால் படிக்கவே முடியாது. அந்த தப்பை பண்ணாதீங்க. முடிஞ்ச லெவலில் ரெண்டையுமே சேர்த்து மேனேஜ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பயம். எக்ஸாம் பற்றி பயம், ஃப்யூச்சரை பற்றி பயம், சொசைட்டி பற்றி பயம், முன்னாடி எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி பயம், அடுத்த எக்ஸாம் வருமா வராதா, வந்தால் எப்படி நடக்கும், கரெக்டாக நடக்குமான்னு இப்படி ஏகப்பட்ட பயம் இருக்கும். பயம் வந்து நேச்சராக வரதான் செய்யும் எல்லாத்துக்குமே. பட் எங்கே ப்ராப்ளம்னா, இது வந்து நார்மலாக இருக்கிற டைமில் வராது, கரெக்டாக புக்கை தூக்கி வச்சுட்டு உட்காரும்போது தான் வரும். ஒரு எக்ஸாமுக்கான ஆப்டிடியூடில் ஒரு சம்மை சால்வ் பண்ணுவோம், அப்போது வரும். சயின்ஸில் ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு இருப்போம், அப்போது வரும். அந்த மாதிரி டைமில் வந்தால் ஜஸ்ட்டு போஸ்ட்போன் மட்டும் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம், ஒழுக்கமாக உட்காந்து படி அப்படின்னு உங்கள் மனசுக்கு நீங்களே திட்டிக்கோங்க. வெளியிலேருந்து யாரும் வந்து திட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புக்கை திறந்து வச்சனாலேயோ இல்லை ஒரு கான்செப்ட் எடுத்து பார்க்குறனாலேயோ வெளியில் உள்ளவங்களுக்கோ நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். பட் மனசார நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி தாட் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு இது நம்மளுக்கான டைம் கிடையாது, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை பற்றி யோசிக்கலாம், இப்போதைக்கு இந்த கான்செப்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிங்க. உட்காந்து அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக 1 மணி நேரம் ஒரு கான்செப்டில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்து படிச்சுருப்பாங்க, கடைசியாக அதை முடிச்சிருக்கவே மாட்டாங்க. அடுத்து என்ன ஃபீல் ஆகுனா, ஐயோ இது இவ்வளோ டஃப்பாக இருக்குது, எவ்வளோ நேரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச லெவலில் ஒரு இதை படிக்கணும்னு வந்துட்டிங்களா அதில் கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் மைண்டை வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே தான் இருக்கும், அதை வந்து உங்கள் வழிக்கு கொண்டு வந்துட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உங்கள் வழிக்கு கொண்டு வந்துடும். இல்லை அது போகிற வழியிலே நான் போகிறேன்னு போயிட்டிங்கன்னா அது உங்களை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். கடைசியாக வந்து உங்களால் ப்ரிப்பரேஷன் பண்ணவே முடியாது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கும். சோசியல் மீடியா அடிக்ஷன் இது சொல்லவே தேவையில்லை. எல்லா வீடியோலையும் இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோலையும் நான் சொல்கிறது தான். அடிக்ஷனாக வச்சுக்காதீங்க. நான் பார்த்தா தான் படிப்பேன், சும்மா இருந்தாலும் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் வச்சுக்காதீங்க. சும்மா இருக்கிற டைமும் சம்டைம்ஸ் நீங்களாக ஓனாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இப்போல்லாம் விட்டுருங்க. 1000 வீடியோ இருக்குது, 1000 பேர் இது பண்ணலாம், உங்களுக்கு ஒவ்வொரு சேனல் பிடிச்சிருக்கும், ஒருத்தங்க பேசுகிற பிடிச்சிருக்கும்.
எல்லாமே ஓகே. பட் ஒன்ஸ் எக்ஸாம் ஹாலில் போயிட்டிங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் இவ்வளோதான். இந்த 2க்குமான தொடர்பு மட்டும்தான் இருக்கும். அங்கே உட்காந்து வந்து நீங்கள் அந்த வீடியோவில் நான் அதை பார்த்தேன், இந்த வீடியோவில் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு 1-2 கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர இருக்கிற எல்லா கொஷினுக்கும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது பண்ணணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஓனாக நீங்கள் எஃபர்ட் எடுத்துருக்கணும். அந்த எஃபர்ட் எடுக்கிறத கொஞ்சம் வந்து கரெக்டாக எடுங்க. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் இருக்கணும். அந்த எஃபர்ட் நிறைய பேர் எடுக்கிறது கிடையாது, ஓனாக படிக்கிறது கிடையாது, நோட்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுறது கிடையாது. அப்படி நோட்ஸ் மேக் பண்ணால் அதை திருப்பி ரிவிஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு இருக்கும்போது அது தெரியாது. டைம் நல்லா ஜாலியாக போகும், நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், சூப்பராக ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி ஃபீல் இருக்கும். எல்லாமே ஃபீல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறதும் பண்ணாததும் நீங்கள் அதுக்கு அடுத்து நீங்கள் பேக் அண்ட் ப்ராசஸில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதோட யூட்டிலிட்டி சரி, இதோட யூசேஜும் சரி பயங்கரமாக இருக்கும். அதை பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதை பண்ணாலுமே அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணி முடிச்சிங்கனாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் அப்ரிஷியேஷனே இருக்கிறதில்ல நிறைய பேத்துக்கு. செல்ஃப் அப்ரிஷியேஷன் ஏன் இருக்கணும்? செல்ஃப் அப்ரிஷியேஷன்னா, நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, கஷ்டமான பாடத்தை படிக்கிறீங்க, ஈஸியான பாடமே இருக்கட்டும், பரவாயில்ல நம்ம படிச்சிட்டோம், இன்றைக்கி உள்ள ஒர்க்கை முடிச்சிட்டோம், சூப்பர், இதே மாதிரி அடுத்து படிக்கணும்னு நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து உங்களை வந்து சூப்பரு, நீ செமையாக படிக்கிற அப்படின்னு எல்லா நேரமும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே உங்களை பற்றி தெரியும். நார்மலாக படிக்க மாட்டீங்க ஒரு டாப்பிக்கை, அன்றைக்கி படிச்சிருப்பீங்க. நார்மலாக சயின்ஸ் பார்க்க மாட்டீங்க, அன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரெயினுக்கு வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் பிடிக்கும். உடனே என்ன பண்ணுன்னா அந்த வேலையை திருப்பி பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணாமல் விடுறனால உங்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதுதான் வந்து சோசியல் மீடியாவுக்கு அதிகமாக அடிக்ஷன் வர்றது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். என்ன பண்ணாலும் எந்த நிலையில் பண்ணாலும் ஈவன் 1 மணி நேரம் படித்தாலே சூப்பராக படிச்சிருக்க, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அப்படி சொல்லிட்டீங்கனாலே அடுத்தடுத்த வேலை வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரேண்டமாக நிறைய விஷயம் பேசியிருப்பேன். எல்லா விஷயமுமே ஃபைனலாக எதுக்காக சொல்கிறதுனா, ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவீங்க, அது இயல்பு தான். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறத மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா என்றைக்கா ஒரு நாள் அது உங்களுக்கு சிக்கிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அது ஃப்ளோவில் கரெக்டாக வந்துடுவீங்க. இல்லை அது கஷ்டம், இல்லை அதனால் எனக்கு பயமாக இருக்குது, அதனால் எனக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்பாயில் ஆகுது, அதனால் நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு இப்படி தான் இருக்கும், நான் கிளியர் பண்ணவே மாட்டேன், நீங்களாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களால் வெளியவே வர முடியாது. அது கண்டிப்பாக ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச லெவலில் இந்த ப்ராசஸ்ஸு இப்படி தான் இருக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸை முடித்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணி அடுத்து ஜாபுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதோட ஃபார்ம் தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளை வந்து உங்களால் முடிஞ்ச லெவலில் நான் சொன்ன இந்த டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிங்கனாலே அப்கமிங் எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.